Okay, so today we are going to see about the scheduling algorithms and the problems. Actually, the scheduling algorithms அப்படிங்கிறது என்ன அப்படின்னா to decide which process to execute first and which process to execute last. Actually, the maximum CPU utilization. ஸோ ஃபஸ்ட்டு எது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், லாஸ்ட்டாக எது எக்ஸிக்யூட் ஆகணும், அதோட ஆர்டர் வைஸ் ஷெடியூலிங் மெத்தட் தான் வந்துட்டு ஷெடியூலிங் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் the main scheduling algorithm first come first serve FCFS scheduling and shortest job first SJF, priority scheduling, round robin scheduling. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் ப்ரீஎம்டிவ் அண்டு ப்ரீஎம்டிவ்னு சொல்லி ரெண்டு மெத்தட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நான் ப்ரீஎம்டிவ்னா என்ன, ப்ரீஎம்டிவ்னா என்ன அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்குவோம். ஸோ செகண்ட் ஒன் நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் அல்காரிதம். ஸோ இந்த நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னா அதில் 3 அல்காரிதம் வந்துட்டு ஷெடியூல் பண்ணுறாங்க. FCFS, SJF, ப்ரையாரிட்டி ஷெடியூலிங். பிஃபோர் தட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் மெத்தட். ஒன்ஸ் த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வி கேனாட் ஸ்டாப் தட் ப்ராசஸ். அதுதான் நான் ப்ரீஎம்டிவ். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட செமஸ்டர் எக்ஸாமினேஷன் வச்சுக்கலாம். ஒன்ஸ் யூ எக்ஸாம் ஸ்டார்டட் யூ ஹாவ் டு பீன் 3 hours இன் த ஹால். ஓகே, ஸோ 3 hours இடையில நீங்கள் என்ன பண்ண முடியாது, வெளில வர முடியாது. ஸோ தட் இஸ் எ நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் மெத்தட். நான் ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ த நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்னா அதுதான் எக்ஸாம் ஹால் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிங்க. ஒரு 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 ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் வி கேன் நாட் ஸ்டாப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அந்த நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்கில் ஃபஸ்ட்டு ஷெடியூலிங் வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். ஸோ ஜாப்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஆன் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ த நான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் அல்காரிதம் அண்ட் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் FIFO, த ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் கியூ பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பையிங் டிக்கெட் அட் த டிக்கெட் கவுண்டர். ஃபஸ்ட்டு யார் உள்ளே வராங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு டிக்கெட் வந்துட்டு பை பண்ண முடியும். ஸோ த பையிங் டிக்கெட் அட் த டிக்கெட் கவுண்டர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் அவுட். ஸோ திஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாம் பாயிண்டில் ப்ராசஸும் எக்ஸிக்யூஷன் டைம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ப்ராசஸ் அண்டு எக்ஸிக்யூஷன் டைம் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ராசஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா P1, P2, P3, P4ன்னு சொல்லி டினோட் பண்ணியிருப்பாங்க. P1, P2 அப்படிங்கிற மாதிரி. எக்ஸிக்யூஷன் டைம் வந்துட்டு தட் இஸ் 21, 3, 6, 2 அப்படின்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு உள்ள எக்ஸிக்யூஷன் டைம் தனியாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், கீழே என்னது கிராண்ட் சார்ட் அப்படிங்கிறது என்ன இதுனா அதுதான் ஸ்டெப் 1. ஸோ நீங்கள் எந்த ஷெடியூலிங் அல்காரிதம் நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ட்ரா த கிராண்ட் சார்ட். அந்த கிராண்ட் சார்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எந்த ப்ராசஸ் வந்து சிபியூவில் ஃபஸ்ட் இன்செர்ட் ஆகுது, எது எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷனாக நம்ம வியூ பண்ணுறதுக்காண்டி கிராண்ட் சார்ட் அப்படிங்கிறத ட்ரா பண்ணுறோம். ஸோ இதில் ஏன் சார் நான் 32 வரைக்கும் 0 to 32 வரைக்கும் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த டோட்டல் சம் ஆஃப் எக்ஸிக்யூஷன் டைம் வரைக்கும் நான் அதை ட்ரா பண்ணிக்கலாம். சில பேர் கன்ஃபியூஷன் ஆகும் 32 வரைக்கும் ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மேக்ஸிமம் உங்களோட அதோட மேக்ஸிமம் எக்ஸிக்யூஷன் டைமோட சம்மு தான் வந்துட்டு இங்கே 32ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் எதுவும் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆக்சுவலாக இது வந்து FCFS ஷெடியூலிங் நான் ப்ரீஎம்டிவ் மெத்தட். ஸோ நான் ப்ரீஎம்டிவ் அப்படிங்கிறப்போ ஒரு ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆகிடுச்சுன்னா அது ஃபினிஷ் ஆகிற வரையும் வேறு எந்த ப்ராசஸும் என்ட்ராக முடியாது. ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்னா ஆர்டர் வைஸ் P1 அண்ட் P2, P3 அந்த ஆர்டர் வைஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் என்ன ஆர்டர் இருக்குது, ஃபஸ்ட்டு P1 இருக்குது, தென் P2, தென் P3, தென் P4. ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பாருங்கள். ஸோ P1ங்கிறது 0லேருந்து ஹியர் இந்த 0லேருந்து இந்த இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 0லேருந்து 21 வரைக்கும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஏன்னா அதோட எக்ஸிக்யூஷன் டைம் பார்த்தீங்கன்னா 21 தான். இங்கே P1ஓட எக்ஸிக்யூஷன் டைம் 21. நெக்ஸ்ட்டு இது எக்ஸிக்யூட் ஆகும் ஆஸ் பர் த ஆர்டர் P1, P2, P3, P4 இந்த ஆர்டரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 21னா ரிமைனிங் ப்ராசஸ்லாம் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிற வரை வெயிட் பண்ணணும். அதனால தான் இதோட வெயிட்டிங் டைம் வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்குது. FCFSல எப்போவுமே வெயிட்டிங் டைம் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கணும். இதுதான் கிராண்ட் சார்ட்னு நம்ம ட்ரா பண்ணுறது. ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா we have to calculate the waiting time and average waiting time. ஒவ்வொரு ப்ராசஸும் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதா வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார்ட் போடணும். இந்த ப்ராசஸை லிஸ்ட் பண்ணுறீங்க.
வெயிட்டிங் டைம்னு எடுத்துட்டிங்கன்னா P1ஓட வெயிட்டிங் டைம் 0 தான். அது வேறு எதுக்காகவும் வெயிட் பண்ணல. ஸோ P1ஓட வெயிட்டிங் டைம் 0. P2ஓட வெயிட்டிங் டைம் P1 எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் P2 வந்து ஸ்டார்ட் ஆக முடியும். அப்போ P1ஓட எண்டிங் டைம் P2ஓட ஸ்டார்ட்டிங் டைம் தான் என்னது வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 21 மில்லி செகண்ட்ஸ் வந்து அது வெயிட் பண்ணணும். அப்போ P3 எடுத்துட்டிங்கன்னா P1ஓட எண்டிங் என்ன 24. ஸோ 24 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன் சார் 24 வருது? இங்கே 1, 2, 3, 4 தானே வருது அப்படின்னா, அந்த P3 எக்ஸிக்யூட் ஆகணும்னா P1 எக்ஸிக்யூட் ஆகணும். அப்புறம் தான் P2 எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டோட்டல் டைம் தான் நம்ம இங்கே நோட் பண்ணணும். அப்போ P1ஓட எண்டிங் டைம் வந்துட்டு 24. ஸோ வெயிட்டிங் டைம் நான் கால்குலேட் பண்ணிட்டேன் 24. ரிமைனிங் P4 எடுத்துட்டிங்க அப்படின்னா P3 ஃபினிஷ் ஆகணும். அது 30. ஸோ 30. இதுதான் வந்து வெயிட்டிங் டைம் கால்குலேஷன் மெத்தட். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் வெயிட்டிங் டைம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது மெத்தட். ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரிமைனிங் எவ்வளோ ப்ராசஸ் இருக்கோ அதோட டிவைடட் பை 4 நம்பர் ஆஃப் ப்ராசஸ். ஓகே, ஸோ இது ப்ளஸ்ஸு தென் நம்பர் ஆஃப் ப்ராசஸை வந்துட்டு நீங்கள் ஆவரேஜ் பண்ணீங்க அப்படின்னா 18.75 மில்லி செகண்ட். இதுக்கு 4 மார்க் எக்ஸாமில். ஸோ யூ ஹாவ் டு கால்குலேட் the average waiting time for FCFS scheduling. அப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்துட்டு யூ ஹாவ் டு கால்குலேட் த டேர்ன் அரவுண்ட் டைம். டேர்ன் அரவுண்ட் டைம் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறேன்னா, இதுதான் காமன் த ஃபார்முலா ஃபார் ஃபைண்ட் த டேர்ன் அரவுண்ட் டைம். பர்ஸ்ட் டைம் ப்ளஸ் த வெயிட்டிங் டைம். ஸோ பர்ஸ்ட் டைம்ங்கிறது எக்ஸிக்யூஷன் டைம். இந்த எக்ஸிக்யூஷன் டைமையும் வெயிட்டிங் டைமையும் நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட டேர்ன் அரவுண்ட் டைம் கிடச்சிரும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட் போட்டுக்கணும். ப்ராசஸ்ஸு, தென் எக்ஸிக்யூஷன் டைம், தென் வெயிட்டிங் டைம், டேர்ன் அரவுண்ட் டைம். அப்போ P1ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா P1ஓட எக்ஸிக்யூஷன் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதுதான் ப்ரீவியஸாக கொடுத்துருந்தாங்க. நம்ம எப்போ ரீசெண்டாக என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்னா வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது வெயிட்டிங் டைம் இது ரெண்டையும் நான் ப்ளஸ் பண்ணேன்னா எனக்கு டேர்ன் அரவுண்ட் டைம் வந்துட்டு கால்குலேட் ஆயிரும். அப்போ ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா சேம் ப்ரொசீஜர். இது எல்லாத்தையும் நான் ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் அப்படிங்கிறது 4ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 26.75 மில்லி செகண்ட்ஸ். இதுதான் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் திஸ் FCFS ஷெடியூலிங் மெத்தட். இது ரெண்டும் தான் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா FCFSல இன்னொரு மெத்தட் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் இருக்குது, அரைவல் டைம்னு சொல்லி உள்ள எக்ஸ்ட்ரா ஒரு டேட்டா வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இது என்ன அரைவல் டைம் அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸிக்யூஷன் டைமுக்கும் இந்த ப்ராசஸ் வந்து அதோட அரைவல் டைமோட கால்குலேஷன் மெத்தட், அதாவது அரைவல் டைம்ங்கிறது இருக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதாவது நான் ப்ரீஎம்ப்டிவ்ல வந்து நம்ம அரைவல் டைம் மேக்ஸிமம் கால்குலேட் பண்ண மாட்டோம். எதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்குவோம்னா வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு அரைவல் டைமை யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அரைவல் டைம் கொடுத்தும் கொஸ்டின் கேட்கலாம், அரைவல் டைம் இல்லாமையும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ டோன்ட் பாதர் அபவுட் அரைவல் டைம், யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் பர்ஸ்ட் ஆர் எக்ஸிக்யூஷன் டைம். அப்படி பார்த்தோம்னால எது FCFSல எக்ஸிக்யூட் ஆகும், ஃபஸ்ட்டு P1, அடுத்து P2, அடுத்து P3, அடுத்து P4. அப்போ 6, 4, 5, 3. ஸோ அதுபடி நான் கிராண்ட் ஷாட் போட்டேன் அப்படின்னா என்னோட மெத்தட் நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஷாட் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் கிராண்ட் ஷாட். P1, P2, P3, P4. ஏன்னா FCFS மெத்தட் தானே. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆஸ் யூஷுவல் we have to find the waiting time. வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த அரைவல் டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே நான் கொடுத்துட்டேன். வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ ஸ்டார்டிங் டைமை அரைவல் டைமில் நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா நான் வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணிடுறோம். சப்போஸ் அரைவல் டைமே கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் மெத்தடில் போட்ட மாதிரி அரைவல் டைம் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அ FCFS மெத்தடில் அரைவல் டைம் உள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிற மெத்தட். ஸோ வெயிட்டிங் டைம் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸ்டார்டிங் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஸோ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணும்போது இது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். 0 to இது ஏன் சார் 0ன்னு இருக்குன்னா அது அரைவல் டைம் ஸ்டார்டிங் டைம் எல்லாமே ஒன்று தான். அடுத்தது P2ஓட அரைவல் டைம் இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதோட ஆக்சுவல் ஸ்டார்டிங் டைம் 6. அப்போ 6லேருந்து -1 கொடுத்துட்டிங்க அப்படின்னா 5ன்னு வந்துடும். அதே மாதிரி 10 - 3, 15 - 5 ஒரிஜினல் வெயிட்டிங் டைம். தென் கால்குலேட் த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். டேர்ன் அரவுண்ட் டைம் வந்து நீங்கள் சேம் ஃபார்முலா தான், ப்ரீவியஸில் யூஸ் பண்ண சேம் ஃபார்முலா, பர்ஸ்ட் டைம் ப்ளஸ் வெயிட்டிங் டைம். ஸோ இந்த பர்ஸ்ட் டைம் அண்ட் வெயிட்டிங் டைமை கால்குலேட் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் டைம் இருக்கும். ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம் நம்ம அதில் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து
FCFS ஷெட்யூலிங்கில் ஃபஸ்ட்டு மெத்தட். நம்ம FCFS ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு ஷெட்யூலிங். இதுவும் வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் மெத்தட்லையும் இருக்குது, ப்ரீஎம்ப்டிவ் மெத்தட்லையும் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ப்ரீஎம்ப்டிவ்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெளில வர முடியாது. ஸோ அதுதான் வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டுனா எப்படி FCFSல ஃபஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆச்சோ அதே மாதிரி இதில் உங்களுக்கு மினிமம், அதாவது ஷார்ட்டஸ்ட் ஜாப்பில் எது இருக்கோ அந்த ஜாப் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீஎம்ப்டிவ் SJF ஷெட்யூலிங். ஸோ ப்ராசஸ் தென் எக்ஸிக்யூஷன் டைம் இதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் நீங்கள் கிராண்ட் சார்ட் தான் வரையணும். அப்போ இது எந்த ஆர்டரில் சார் நான் வரையணும்? என்னோடய கிராண்ட் சார்ட் நான் எப்படி வரையணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் லீஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் டைம் என்ன? P4. அப்போ P4 தான். ஆக்சுவலாக கிராண்ட் சார்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் இதை போடுங்க. கிராண்ட் சார்ட் போட்டு ஒரு ஆரோ மார்க் மாதிரி, அதாவது எந்த ஃபஸ்ட்டு வருமோ அதான். இதை வந்து Q ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ P4. நெக்ஸ்ட்டு எது வந்து மினிமைஸாக இருக்குது? P2. ஸோ P2 தான் செகண்ட் வரணும். நெக்ஸ்ட்டு எது இருக்குது? மினிமம் எக்ஸிக்யூஷன் டைம் 6. அப்போ P3 வந்து நெக்ஸ்ட்டு வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா P4, P2, P3 தென் P1. ஏன்னா அதெல்லாம் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ P1 இதுதான் ஆர்டர். இதுதான் Q ஆர்டர்னு சொல்லுவோம். அப்போ இதில் எது வந்து எக்ஸிக்யூஷன் லிமிட் இருக்கோ இங்கே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே என்ன வரும்? P4 அப்படிங்கிறது வரும். P4 தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா P2 வரணும். P2ஓட எக்ஸிக்யூஷன் டைம் பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ 1, 2, 3 இது வரைக்கும் வரும். P3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? சரி, செகண்ட் வந்து P2ஓட எக்ஸிக்யூஷன் டைம் வந்து 3. P3 பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்குது. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 இது வரைக்கும் எது வரும் அப்படின்னா P3 வரும். ரிமைனிங் வந்து P1 வரும். P1 இதுதான் கிராண்ட் சார்ட். ஸோ நீங்கள் இந்த Q போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கிராண்ட் சார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே ஆர்டரில் இருக்கா? 1 தென் 5 தென் 11 ரிமைனிங் P1. இப்போ நம்ம ப்ரீவியஸாக நீங்கள் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், டர்ன் அரவுண்ட் டைம் ஃபைண்ட் பண்ணுறது தான். வெயிட்டிங் டைமுக்கான ப்ராசஸ் தென் வெயிட்டிங் டைம் எது வரைக்கும் P1 வந்து எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? 11 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து P2, அடுத்து P3 எது ஃபஸ்ட்டு வருதோ அதுக்கு வெயிட்டிங் டைம் 0 தான் இருக்கும். ஸோ வி கேன் ஈஸிலி கேல்குலேட் த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஃபார் SJF ஷெட்யூலிங் மெத்தட். நெக்ஸ்ட்டு டர்ன் அரவுண்ட் டைம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதே தான். அந்த ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான், ப்ரீவியஸ் FCFSல பார்த்தது தான். ஸோ அதோட எக்ஸிக்யூஷன் டைம் இருக்குது, வெயிட்டிங் டைம் இருக்குது, தென் டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ பர்ஸ்ட் டைம் ப்ளஸ் வெயிட்டிங் டைம் இஸ் a turnaround time. Then you can calculate the average turnaround time for SJFS method. ஓகே, இப்போ எப்படி வந்து FCFSலையும் அரைவல் பார்த்தோமோ அதே மாதிரி SJFலையும் அரைவல் டைம்னு ஒன்று இருக்குது. அரைவல் டைம்னு எடுத்துகிட்டு இப்போ 0ன்னு எடுத்துகிட்டேன்னா P1, P2, P3 அண்டு P4 இது வந்து ஒரு நார்மல் சார்ட் ஃபார் அரைவல் டைம் மெத்தட். அரைவல் டைம் பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன். ஆக்சுவலாக SJF எப்படி நான் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எது வரும்? இதே நம்ம கியூப் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா P4 தான் ஃபஸ்ட்டு வரும். ஏன்? அதோட எக்ஸிக்யூஷன் டைம் தான் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எது வரும்? P2. ரிமைனிங் பார்த்தீங்க அப்படின்னா P3. நெக்ஸ்ட் எது ப்ராசஸ்? P1. இதுதான் ஆர்டர். இதுதான் கியூ ஆர்டர்னு சொல்லுவோம். இந்த கியூ ஆர்டரில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணோம். P4, P2, P3, P1. ஸோ அப்போ அதோட கிராண்ட் சார்ட் எப்படி இருக்கும்? ஹியர் P4, P2, P3, P1 இதுதான் நம்ம நார்மல் கியூ. பட் SJFல அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூ ஷுட் என்டர் த ஃபஸ்ட்டு P1. P1 ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும். P1 தான் இனிஷியலாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும். See here, நான் ப்ரீஎம்ப்டிவ்ல ஃபஸ்ட்டு P1 இருக்கா? ஸோ P1 உள்ளே வந்துடுச்சு. P1 உள்ளே வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க P1 இனிஷியல் ஆயிரும். P1 இனிஷியல் ஆகி எக்ஸிக்யூட் ஆயிரும். ஏன் அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு அரைவல் டைமில். செகண்டு பார்த்தோம் அப்படின்னா, சார் செகண்ட் அப்படி பார்த்தோம்னாலும் P2 தானே சார் வரணும். ஏன் P4 வருது அப்படின்னா, இப்போது இது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஏன்? எதை பேஸ் பண்ணி? அரைவல் டைம் பேஸ் பண்ணி எனக்கு இது உள்ள எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு.
நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், P2 இன்சர்ட் பண்ணுறதா, எதை இன்சர்ட் பண்ணணும்னு பார்க்கணும். அப்போது SJFல அரைவல் டைம் கொடுத்தா, எது 0ல இருக்கோ அது ஃபஸ்ட்டு ஃபினிஷ் ஆயிரும். ரிமைனிங் என்னென்ன இருக்கு? P2, P3, P4. இதுக்கு கிராண்ட் சார்ட், அதாவது அந்த கியூ ஆர்டர் போட்டோம் அப்படின்னா, எது ஃபஸ்ட்டு வரும்? P4 தான் மினிமமா இருக்கு. அப்போது P4. நெக்ஸ்ட்டு எது இருக்கு? 4 உள்ளது எக்ஸிக்யூஷன் டைம் P2. நெக்ஸ்ட்டு P2. நெக்ஸ்ட்டு எது இருக்கு? P3. அடுத்து இந்த ஆர்டர். அப்போ ஏன் சார் நம்ம FCFSல அரைவல் டைமை கன்சிடர் பண்ணலை அப்படின்னா, FCFSங்கிறதே ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் தான். அது அந்த ஆர்டரில் தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 0 எதில் இருந்தாலுமே உங்களுக்கு அரைவல் டைம் இல்லாமல் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னவோ அது எக்ஸிக்யூட் ஆயிரும், உள்ளே வந்துடும். ஆனால் SJFல ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டில் அரைவல் டைமில் எது ஃபஸ்ட்டு ப்ராசஸாக இருக்கோ அது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். தென் அப்புறம் SJFோட ஷெடியூலிங் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் P1 ஏன் வந்துச்சு, அடுத்து P4 ஏன், P2 ஏன், P3 ஏன் எதுக்கு போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணுற சேம் வெயிட்டிங் டைம் தான். அரைவல் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டைம் மைனஸ் அரைவல் டைம் உள்ளே நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளஸ் பண்ணிவிட்டு டிவைட் பை 4 போட்டிங்கன்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் பண்ணிடலாம். சேம் உங்களோட டேர்ன் அரவுண்ட் டைமும் அதே மாதிரி தான். பர்ஸ்ட் டைம் ப்ளஸ் வெயிட்டிங் டைம் you can calculate the turnaround time in the SJF scheduling. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஷெடியூலிங். ஸோ ப்ரையாரிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ப்ரையாரிட்டி பேஸ்டு தான் இது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்னோட ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் நம்பர், அதோட நம்பருங்கிறது இன்டீஜரில் நோட் பண்ணியிருப்பாங்க. இஸ் அசைன் ஃபார் த ஈச் ப்ராசஸ் வித் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் எக்ஸிக்யூட்டட் ஃபர்ஸ்ட். எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். Then processes with the same priority are executed in FCFS manner. ஒரே ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்னா FCFS மேனரில் அது எக்ஸிக்யூட் ஆகும். அது ப்ரையாரிட்டி கேன் பி டிசைட் பேஸ்ட் ஆன் த மெமரி ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் டைம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் எனி ரிசோர்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ். இதுலேயும் நான் ப்ரீஎம்டிவ் மெத்தட் இருக்குது, ப்ரீஎம்டிவ்னு இருக்குது. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது எல்லாமே நான் ப்ரீஎம்டிவ் தான். ஓகேவா? ஸோ நான் ப்ரீஎம்டிவ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டி பேஸ்டு இன்சர்ட் பண்ணணும். அப்போ கியூ எப்படி வரும்? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்ன? P2 தான் கியூவில் ஃபஸ்ட்டு வருது. செகண்டு P1, அப்புறம் P4, ஓகே, லாஸ்ட்டாக P3. இதுதான் ஆர்டர். இதுதான் வந்து ப்ரையாரிட்டி பேஸ்டு எக்ஸிக்யூஷன் மெத்தட். அப்போ எக்ஸிக்யூஷன் பார்க்க வேணாமா சார்? நம்ம எக்ஸிக்யூஷன் பேஸில் எக்ஸிக்யூஷன் கிடையாது. ப்ரையாரிட்டி கொடுத்துட்டாங்கனாலே ப்ரையாரிட்டி பேஸ்டு நீங்கள் உள்ள இன்சர்ட் பண்ணிடணும். ஸோ அப்போ ப்ரையாரிட்டியில் என்ன வரும்? ஃபஸ்ட்டு P2, P1, P4, P3. P2, P1, P4, P3. அப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன வெயிட்டிங் டைம் கேல்குலேட் பண்ணிடலாம். தென் அதுலேருந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் பண்ணுறோம். தென் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது 3 அப்படின்னா எப்படி வரும்? P1 எது வரைக்கும் வெயிட் பண்ணுது? 3 வரைக்கும் வெயிட் பண்ணுது அது எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு. P2ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் எதுவுமே வெயிட் பண்ணால் அதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ், அதனால் அது 0. P3ன்னு எடுத்துட்டிங்கன்னா P3, P4 ஃபினிஷ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். அப்போ P4ஓட வெயிட்டிங் டைம் என்ன? 26. அப்போ 26 தான் இதோட வெயிட்டிங் டைம். P4ன்னு எடுத்துட்டிங்கன்னா 24 வரைக்கும் அது வெயிட் பண்ணுது, அதுக்கப்புறம் தான் அது எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அதோட வெயிட்டிங் டைம் 24. ஸோ ஓவரால் ஆவரேஜ் நம்ம வெயிட்டிங் டைம் ஃபைண்ட் பண்ணிடுறோம். டேர்ன் அரவுண்ட் டைம் ப்ரீவியஸாக பார்த்தா அதே ஃபார்முலா தான். டேர்ன் அரவுண்ட் டைம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பர்ஸ்ட் டைம் ப்ளஸ்ஸு வெயிட்டிங் டைமு, தென் அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிவிட்டு டேர்ன் அரவுண்ட் டைம், தென் ஆவரேஜ் டேர்ன் அரவுண்ட் டைம், அது எல்லாத்துக்குமே ஆவரேஜ் ஃபைண்ட் பண்ணலாம். இது வந்து நான் ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் மெத்தட். நான் ப்ரீஎம்டிவ் இதிலே வந்து எனக்கு அரைவல் டைம் கொடுத்தா என்ன சார் பண்ணணும்? ஷெடியூலிங்கில் SJFல வந்தால் ஃபஸ்ட்டு எந்த ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸை உள்ளே கொடுத்துட்டோம். அப்போது இதில் எப்படி சார் கொண்டு வரணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இதில் வந்து நம்ம அதே அரைவல் டைம் மெத்தட் தான். 0 இதில் இருக்கோ அந்த ப்ராசஸை ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணிடணும். அதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் எல்லாத்துக்கும் என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா ப்ரையாரிட்டி அப்ளை பண்ணணும். ஸோ அரைவல் டைம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா FCFSல மட்டும்தான் அந்த அரைவல் டைம் கன்சிடர் பண்ண மாட்டோம். ரிமைனிங் உள்ள எல்லா ஷெடியூலிங்லையுமே அந்த அரைவல் டைம் கொண்டு வந்துடுவோம். ஸோ என்னோடய அரைவல் டைம் படி பார்த்தா என்னது? P1 தான் எக்ஸிக்யூட் ஆகணும். P1ஓட எக்ஸிக்யூஷன் டைம் என்ன? 6. ஓகே, அப்போது என்னோடய க்யூலே பார்த்தீங்கன்னா எது வருது? ஃபஸ்ட்டு P1. நெக்ஸ்ட்டு எது வரணும்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரையாரிட்டி பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா P4 இருக்குது. அரைவல் டைம் 1 1ன்னு இருக்குது. அப்போ எதை சார் நான் மேட்ச் பண்ணணும்னா ப்ரையாரிட்டி தான் பார்க்கணும்.
ப்ரையாரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு P4 நெக்ஸ்ட்டு P4 P4 இருக்கு இல்லையா, ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. P4 அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி என்னது இருக்குது? 2 இருக்கே. 2னா இது ஃபினிஷ் ஆயிருச்சு, அதனால் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்து இருக்கிற ப்ரையாரிட்டி P2. நெக்ஸ்ட் இருக்க ப்ரையாரிட்டி என்ன? P5. லாஸ்ட்டாக இருக்க ப்ரையாரிட்டி தான் P3. அப்போ இதுதான் ஆர்டர். இது வந்து கியூ ஆர்டர். இந்த கியூ ஆர்டர் போட்டதுக்கப்புறம் கிராண்ட் ஷாட் போடுங்க. ஸோ கியூ ஆர்டர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா P1, P4, P2, P5, P3. P2, P5, P3. P5, P3. இதுதான் ஆர்டர். அப்புறம் இதிலேருந்து நீங்கள் ஸ்டார்டிங் டைம் அண்ட் அரைவல் டைம். ஸ்டார்டிங் டைம் கொடுத்துருவீங்க. அரைவல் டைம் ஆல்ரெடி அதிலே கொடுத்துருக்கு. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி யூ கேன் கால்குலேட் த வெயிட்டிங் டைம். ப்ரீவியஸ் ஷெடியூலிங் நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், தென் டர்ன் அரவுண்ட் டைம் அது உங்களுக்கே தெரியும். டர்ன் அரவுண்ட் டைம் இந்த பர்ஸ்ட் டைமையும் வெயிட்டிங் டைமையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா டர்ன் அரவுண்ட் டைம், ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அந்த அரைவல் டைம் கொடுத்தா மட்டும்தான் கால்குலேஷன் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம நான் ப்ரீஎம்டிவ்னு பார்த்தாச்சு. நான் ப்ரீஎம்டிவ்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னா எக்ஸாம் ஹால் சொல்லலாம். நீங்கள் எக்ஸாம் ஹால் உள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபினிஷ் ஆகிற வரையும் வெளில வர முடியாது. அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் நான் ப்ரீஎம்டிவ். ப்ரீஎம்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா எப்போ வேணால் அந்த ப்ராசஸை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம், மறுபடியும் நீங்கள் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம், ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்கோட ஃப்ளெக்சிபிலிட்டி. இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா தேட்டர் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் தேட்டரில் படம் பார்த்துட்டீங்க, இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது அப்படின்னா யூ கேன் கம் அவுட். மறுபடியும் நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டு நீங்கள் தேட்டருக்குள்ளே போய்க்கலாம். ஸோ எப்போ வேணால் நீங்கள் அந்த ப்ராசஸை விட்டு வெளில வரலாம், மறுபடியும் உள்ளே போய்க்கலாம். ஓகேவா? அதுதான் வந்து ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங்னு சொல்லுவோம். இதில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. SJF, தென் ஷார்ட்டஸ்ட்டு ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு. ப்ரீஎம்டிவ் SJFனு கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஷார்ட்டஸ்ட்டு ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நான் ப்ரீஎம்டிவ்னு கொடுத்தா தான் ப்ரீவியஸாக நான் சொன்ன எக்ஸாம்பிள். ப்ரீஎம்டிவ் SJFன்னா நீங்கள் இந்த ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டோட மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங்னு கேட்கலாம், ரவுண்ட் ராபின்னு சொல்லி கேட்கலாம். இது மூணுமே வந்து ப்ரீஎம்டிவ் ஷெடியூலிங் அல்காரிதம் தான். அப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்போ வேணால் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுதான் அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து ஷார்ட்டஸ்ட்டு ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு. உங்களுக்கு இதில் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க, எக்ஸிக்யூஷன் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அரைவல் டைமோட ப்ராசஸை ஃபஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ட்ரா பண்ணணும் அப்படின்னா அந்த கியூ சொன்னேன் இல்லையா, கியூ ஆர்டர், அதுபடி நீங்கள் அப்போது கியூ ஆர்டரில் 0 அரைவல் டைம் என்ன இருக்குது? P1 இருக்குது. P1 எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். P1 ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்னா 1 மில்லி செகண்டுக்கு அப்புறம் தென் இதை செக் பண்ணி பார்க்கும். 1 மில்லி செகண்ட் போயிடுச்சுனாலே இங்கே என்ன இருக்குது? 5 தான் இருக்குது. 5ஐ 4ஆல் கம்பேர் பண்ணும்போது எது மினிமம்? 4 தான் மினிமம். இதுதான் இப்போ ஷார்ட்டஸ்ட்டு ரிமைனிங் டைம், அதாவது ஷார்ட்டஸ்ட்டு ஜாப் ஃபஸ்ட்டு. அப்போ இது மினிமமாக இருக்குது அப்படின்னா இந்த P1 இம்மிடியேட்டாக ஸ்டாப் ஆகிட்டு P2வை அலோவ் பண்ணிடும். P2 எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். P2 ஆக்சுவலாக இதையும் கம்பேர் பண்ணேன் இல்லையா, அப்போ இது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 1 மில்லி செகண்டுக்கு அப்புறம் இதையும் கம்பேர் பண்ணுறேன். 1 மில்லி செகண்டுக்கு அப்புறம் நான் கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது? இதோட எக்ஸிக்யூஷன் டைம் இதோட எக்ஸிக்யூஷன் கிட்ட கம்பேர் பண்ணும்போது P3 ஹையாக தான் இருக்குது. அப்போ விட்டுரும். அப்போ விட்டுட்டு என்ன ஆயிரும்? ரிமைனிங் அடுத்து உள்ள ப்ராசஸ்க்கு போயிடும். அப்போ P2வை P4ஓட கம்பேர் பண்ணுறேன். கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ இதை விட இது மினிமமாக இருக்கா P1? இது அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த அரைவல் டைமோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கா, 5 வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எக்ஸிக்யூட் ஆனாலே ஃபினிஷ் ஆயிருமே சார் P2 ஃபினிஷ் ஆகிடும். P2க்கு அப்புறம் எது எக்ஸிக்யூட் ஆகும்னா P4 தான் எக்ஸிக்யூட் ஆகும். P2க்கு அப்புறம் P4 தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் எது எக்ஸிக்யூட் ஆகும்? P4க்கு அப்புறம் என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? P4ஓட மினிமம் வந்து இங்கே 3 இருக்கா, இந்த P4ஐ ரிமைனிங் உள்ள ப்ராசஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 இதுக்கு ஒரே வேல்யூ வருது. இப்போ P1க்கும் 5 தான் இருக்குது, தென் P3ஓடதும் 5 தான் இருக்குது. இது இன்னும் எக்ஸிக்யூட்டே ஆகலை, அதனால் 5 தான் இருக்குது. ஒரே வேல்யூ இருந்துச்சுன்னா எது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வருதோ அதை தான் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்போது P1 எக்ஸிக்யூட் ஆகும்.
அதுக்கப்புறம் தான் P3 எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டோட அல்காரிதம் ப்ராசஸ். ஸோ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலுமே நீங்கள் இந்த ப்ரையாரிட்டி கியூ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிராண்ட் சார்ட் போங்க. சரியா? ஸோ இப்போ இந்த P1, P2, P4, P1, P3 இந்த ஆர்டர். அப்போ 1 2 4 1 3 ஆர்டரில் தான் இது இருக்கான்னு பார்ப்போம். 1 2 4 1 3 ஆர்டர். இதோட வெயிட்டிங் டைம் 0 1ன்னு இருக்கா. 1க்கு அப்புறமே அடுத்து P2 ஸ்டார்ட் ஆயிடுது. அகெயின் P4 வருது. தென் P1 தென் P3. தென் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், வெயிட்டிங் டைமும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைன் பண்ண தெரியும். ஸ்டார்டிங் டைம் மைனஸ் அரைவல் டைமு. ஸோ அதை பேஸ் பண்ணி யூ கேன் கால்குலேட் த வெயிட்டிங் டைம் அண்ட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். தென் அதே ப்ரீவியஸாக நான் ப்ரிமிட்டிவில் வந்த சேம் ஃபார்முலா தான். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. டர்ன் அரவுண்ட் டைம்னா பர்ஸ்ட் டைமையும் வெயிட்டிங் டைமையும் ஆட் பண்ணிவிட்டு ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு அல்காரிதம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இதுவும் அதே தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா P1 தான் ஃபஸ்ட்டா. P1 நான் இன்சர்ட் பண்ணிடுறேன்னா P1 1 மில்லி செகண்ட் ஒர்க் ஆகுமா. தென் இதோட வேல்யூ 7 இருக்குமா. தென் இதையும் கம்பேர் பண்ணோம்னா இது P2 வந்துடுதா. P2 வந்துடுதா. P2வும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கா. 1 மில்லி செகண்டுக்கு அப்புறம் மறுபடியும் P3யை கம்பேர் பண்ணணும். P3யை கம்பேர் பண்ணும்போது இது 4 இருக்குது. அப்போ இது P2 ஸ்டாப் ஆகிட்டு P3 வரும். ஓகேவா. இப்போ P3 வந்து 3ன்னு ஆயிடுச்சா. 3ன்னு இருக்குது. P4ம் 3ன்னு இருக்குது. P3யும் 3 தான். P4ம் 3 தான். அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ ஒரே மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா P3 அதாவது P3க்கு அப்புறம் P3 இதை விட்டுருணும். அப்போது இது ஒரே மாதிரி இருக்கா வேல்யூ. ஓகே, விட்டுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகணும். அப்போ P3யை P4 கம்பேர் பண்ணுறேன், ஈக்குவலாக இருக்குது. அப்போது அடுத்து என்ன பண்ணணும், P5 கம்பேர் பண்ணணும். P5 பாருங்கள் 1 தான் இருக்குது. அப்போ இது ரொம்ப மினிமம். அப்போ என்ன பண்ணிடும், P5 அலோவ் பண்ணிடும். P5 அலோவ் பண்ணிடும். இப்போ என்ன பண்ணோம், P5 ஃபினிஷ் ஆயிடுச்சு, இதை விட்டுருணும். P5 ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அதை கம்பேரே பண்ணக்கூடாது. ரிமைனிங் என்னென்ன ப்ரையாரிட்டி ப்ராசஸ் இருக்குதுன்னு பாருங்கள். P1 இருக்குது, P2 இருக்குது, P3 இருக்குது, P4 இருக்குது. இப்போ ஈக்குவலாக இருக்கிறதுக்கு அப்புறமா நீ அதுக்கப்புறம் இந்த P5க்கு அப்புறம் பாருங்கள். P5க்கு அப்புறம் P3 வருது. இங்கே ரிமைனிங் P5க்கு அப்புறம் P3. அப்போ இங்கே P3. P5க்கு அப்புறம் P3. ஏன் சார் P4க்கும் 3 தானே இருக்குது அப்படின்னா, அது வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் வந்துடும். ஒரே மாதிரி இருந்துச்சுனாலே ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு பேசிஸில் வந்துடும். அப்போ P3 தான் உள்ளே வரும். P3க்கு அப்புறம் எது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அதோட எக்ஸிக்யூஷன் டைம் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். P3க்கு அப்புறம் P4 எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா அதுவும் 3 தான் இருக்குது, இதுவும் 3 தான் இருக்குது. P3க்கு அப்புறம் P4 எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா. P4க்கு அப்புறம் எது எக்ஸிக்யூட் ஆகும். P4ஓட எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறமா மற்றதை கம்பேர் பண்ணோம். P2 எக்ஸிக்யூட் ஆகும். ஏன், இது வந்து 5 தான் இருக்குது எக்ஸிக்யூஷன் டைம். இங்கே 7 இருக்குது. கம்பேரிஷன் இது ரெண்டும் தான். P1ம் P2 தான். P2 தான் இங்கே வரும். P2க்கு அப்புறம் தான் லாஸ்ட்டாக இது ஒர்க் ஆகும் அப்படின்னா P1. இந்த கியூ ஆர்டர் நீங்கள் கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டீங்கன்னாவே கிராண்ட் சார்ட்டு ஈஸியாக ட்ராப் பண்ணிடலாம். ஏன்னா இதோட வெயிட்டிங் டைமை பர்ஸ்ட் டைமை மட்டும்தான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அப்போது அரைவல் டைம் படி எந்த ப்ராசஸ் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்துட்டு ஒரு மில்லி செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்கே அதோட சார்ட் பாருங்கள். இது உள்ளே வந்துருச்சா. P1 1 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணுது. அடுத்து P2 வந்துடுது. ஏன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது P2 கம்மி. அடுத்து P2 P3யை கம்பேர் பண்ணது கம்மி. P3 வந்து P4 கம்பேர் பண்ணது அப்போ கிடையாது. ஒரே வேல்யூவாக இருக்குது. அதனால் P5 கம்பேர் பண்ணும்போது P5 அடுத்து வந்துருச்சு. அப்புறம் P3யை கம்பேர் பண்ணது, தென் P4, தென் P2, தென் P1. இது நீங்கள் ட்ராப் பண்ணிட்டீங்கனாவே யூ கேன் கால்குலேட் த வெயிட்டிங் டைம், ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், தென் டர்ன் அரவுண்ட் டைம். இது ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணாலும் அடுத்தடுத்து இந்த ப்ராசஸோட ஸ்ட்ரக்சரே மாறிடும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் கிராண்ட் சார்ட் வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரையாரிட்டி கியூ கம்பேரிஷன் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அடுத்து ப்ரீஎம்டிவ் ப்ரையாரிட்டி ஷெடியூலிங். ப்ரீஎம்டிவ்லேயே ப்ரையாரிட்டி ஷெடியூலிங். ஸோ அது ப்ரையாரிட்டி வைஸ் தான் நான் என்ன பண்ணணும், உள்ளே இன்சர்ட் பண்ணணும். ரிமைனிங் பாருங்கள். ப்ரையாரிட்டி வைஸ் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, P1 இருக்குது. பட் இங்கே ப்ரையாரிட்டி படி என்ன இருக்குது, P4 இருக்குது. ஸோ அரைவல் டைம் என்ன இருக்கோ அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும். சரிங்களா. ஸோ அப்போ அரைவல் டைம் படி நான் என்ன பண்ணிடுறேன், ப்ராசஸை உள்ளே கொடுத்துட்றேன்.
ப்ராசஸை கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுறேன், என்னோட எக்ஸிக்யூஷன் டைம் எல்லாம் கம்பேர் பண்ணுறேன். எக்ஸிக்யூஷன் டைம் நான் கம்பேர் பண்ணும்போது P1ஓட P2 கம்பேர் பண்ணுறேன். P1ஓட P2 கம்பேர் பண்ணுறேன். மினிமமாக இருக்குது. P2 கம்பேர் பண்ணும்போது மினிமமாக இருக்குது. P3 கம்பேர் பண்ணுறேன். அதுவும் மினிமமாக இருக்குது. P4 கம்பேர் பண்ணுறேன். அதுவும் மினிமமாக இருக்குது. P5 கம்பேர் பண்ணுறேன். அதுவும் மினிமமாக இருக்குது. ஸோ என்னோட P1க்கு அப்புறம் எதை நான் கொடுக்குறேன் அப்படின்னா P4 நான் செலக்ட் பண்ணுறேன். P1க்கு அப்புறம் தென் P4 செலக்ட் பண்ணுறேன். P4 ஏன் சார் P4 செலக்ட் பண்ணுறேன்? பர்ஸ்ட் டைம் தானே நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது ப்ரையாரிட்டி ஷெடியூலிங். ஃபஸ்ட்டு அரைவல் டைம் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரையாரிட்டிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடணும். ப்ரையாரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா P1ம் 2 தான் இருக்குது, P2ம் 2 தான் இருக்குது. அதனால தான் இது வந்து அந்த 1 மில்லி செகண்டையும் தாண்டி இந்த P1 வந்து கண்டினியூ ஆகுது. ஓகேவா? P1 கண்டினியூ நெக்ஸ்ட் மில்லி செகண்டுக்கும் அதுவே வந்துருச்சு. P1ஏ வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ப்ரையாரிட்டி வைஸ் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். ப்ரையாரிட்டி 1 2 இருக்கனால P1ஏ கண்டினியூ ஆயிடுச்சு. அப்புறம் ப்ரையாரிட்டி வைஸ் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குது, P4 அதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அடுத்து என்ன வருது ப்ரையாரிட்டிக்கு அப்புறம்? P4க்கு அப்புறம் என்ன வருது? P1. ஏன் சார் மறுபடியும் P1ஏ வருது? ஏன்னா அதோட FCFS ரெண்டும் ஒரே ப்ரையாரிட்டியில் இருந்தால் நம்ம என்ன சூஸ் பண்ணணும், FCFS மெத்தடில் தான் வரும். அப்போ அது மறுபடியும் எனக்கு என்ன ரிமைனிங் உள்ள இந்த இதில் 2 போயிருச்சுன்னா இங்கே 4 தானே இருக்கும் எக்ஸிக்யூஷன். அந்த 4 வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகி P1 ஃபினிஷ் ஆயிரும். இப்போ எது ஃபினிஷ் ஆகிருக்கு? P1 ஃபினிஷ் ஆயிடுச்சு, P4ம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ரிமைனிங் உள்ளதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி செட் பண்ணணும். ரிமைனிங் உள்ளது ப்ரையாரிட்டி செட் பண்ணும்போது அடுத்து என்ன வரும்? ப்ரையாரிட்டி P2, P3, P5. P2, P3, P5. ஸோ P2ன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா P2 தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்து P5, அடுத்து P3. ஏன்? அதோட P2ஓட ப்ரையாரிட்டி என்ன? 2. P5ஓட ப்ரையாரிட்டி 3. P3 வந்து 4. இது வந்து 2, இது ப்ரையாரிட்டி 3, இது ப்ரையாரிட்டி 4. அதுபடி வரும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ப்ரையாரிட்டி பேஸ்டு அரைவல் டைம் கொடுத்துருக்கிறதுல ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங். தென் வெயிட்டிங் டைம், ஆவரேஜ் டைம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். டர்ன் அரவுண்ட் டைமும் அதே தான். இது ப்ரையாரிட்டி ப்ரீஎம்ப்டிவ் ஷெடியூலிங் மெத்தட். இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, இதுவும் அதே தான். இப்போ ப்ரையாரிட்டி 0 அரைவல் டைம் P1 இருக்குன்னா P1 தான் ஃபஸ்ட்டு வரும். P1க்கு அப்புறம் மற்றதை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது அது ப்ரையாரிட்டி பேஸ்டு கம்பேர் பண்ணணும். ப்ரையாரிட்டி பேஸ்ட் கம்பேர் பண்ணும்போது எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா P1க்கு அப்புறம் P2 வந்திருக்கு. இங்கே P1க்கு அப்புறம் P2 வந்திருக்கு. P1ஓட எக்ஸிக்யூஷன் டைம், P2ஓட எக்ஸிக்யூஷன் டைம், P2ஓட எக்ஸிக்யூஷன் டைம். அப்போ அது என்ன ஆயிடுது, P2ஓட எக்ஸிக்யூஷன் டைம் மினிமமாக இருக்கவும் P1ஐயும் P2ஐயும் கம்பேர் பண்ணும்போது ப்ரையாரிட்டி வைஸு பார்க்கும்போது இது மினிமமாக இருக்குது. அடுத்து என்ன வந்துடும், P1க்கு அப்புறம் P1க்கு அப்புறம் P2, P1, P2, P3, அடுத்து P3 போகுது. அப்போ P3 எங்கே சார் P3 போகிறோம்? ப்ரையாரிட்டி. ஃபஸ்ட்டு அரைவல் டைம் உள்ளே கொடுத்துட்றீங்க, அதை விட்டுருங்க. அரைவல் டைம் கொடுத்தோடனே நெக்ஸ்ட்டு ப்ராசஸோடு அதை கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணி அது வந்து எக்ஸிக்யூஷன் டைம் மினிமமாக இருந்துச்சுன்னா உள்ளே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா ப்ரையாரிட்டி ஷெடியூலிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்போ P3 வரும். P3 தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. செகண்டு P4. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா P4 அகெயின் மறுபடியும் சேம் ப்ரையாரிட்டி வந்தால் P2, அப்புறம் P5, அப்புறம் P1. இதையும் நீங்கள் அந்த ப்ரையாரிட்டியும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். P1, P2, தென் P4. சரியா? 1, 2, தென் P2, 3, தென் P5, 4, அகெயின் இருந்துச்சுன்னா P1. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஒவ்வொரு ப்ராசஸையும் கம்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த ப்ராசஸ் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படிங்கிறது. அரைவல் டைமும் உள்ளே கொடுத்துருங்க. அரைவல் டைமுக்கு அடுத்த ப்ராசஸை செக் பண்ணுங்கள் பர்ஸ்ட் டைம் வச்சு. அதோட பர்ஸ்ட் டைமும் ப்ரையாரிட்டினா ப்ரையாரிட்டி, பர்ஸ்ட் டைம்னா பர்ஸ்ட் டைம் எது மினிமமாக இருக்கோ அதை அடுத்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா என்ன ஷெடியூலிங் அல்காரிதமோ அந்த ஷெடியூலிங் அல்காரிதத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது யூ கேன் கால்குலேட் த வெயிட்டிங் டைம் அண்ட் டர்ன் அரவுண்ட் டைம். ரவுண்ட் ராபின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரவுண்ட் ராபினில் வந்து இங்கே இந்த குவாண்டம் சொல்லி ஒரு எக்ஸிக்யூஷன் டைம் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதில் டைம் குவாண்டம்ங்கிறது 5 ms மில்லி செகண்ட்ஸ் அப்படின்னா இந்த 5 மில்லி செகண்ட்ஸ் எல்லா ப்ராசஸுமே எக்ஸிக்யூட் ஆகும். P1 உள்ளே வருதா, P1 ஃபஸ்ட்டு உள்ளே வரும், 5 மில்லி செகண்ட் ஒர்க் ஆகும். அப்புறம் P2, அப்புறம் P3, அப்புறம் P4, அப்புறம் P2. அப்போ இது எப்படி சார் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா இந்த 5 மில்லி செகண்ட்ஸ்குள்ளே ரிப்பீட் ஆகும்போது சான்சஸ் அடுத்து வரும்போது எதெல்லாம் கம்மியான எக்ஸிக்யூஷன் டைம் இருக்கோ அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டே வரும். லாஸ்ட்டாக உள்ளது கடைசியில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதோட கிராண்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். 5 மில்லி செகண்ட்ஸாக P1, அடுத்து ஏன் சார் P2 வந்து 1, 2, 3 இது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா அதோட எக்ஸிக்யூஷனே 3 தான். 5 மில்லி செகண்ட் இருந்தாலும் 3 தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்த ப்ராசஸ் உள்ளே என்ட்ரு ஆயிரும். ஸோ அது மாதிரி தான் P3, P2, P4லாம் அதே மாதிரி தான் வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரிப்பீட் ஆகிட்டே வரும். அப்போ இந்த 5 மில்லி செகண்ட் நீங்கள் எல்லா ப்ராசஸுமே அடுத்தடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கேல்குலேட். இதில் என்ன சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னா இந்த வெயிட்டிங் டைம் கேல்குலேட் பண்ணுறது தான். ஏன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கா. ஃபஸ்ட்டு P1ஓட வெயிட்டிங் டைம் 0வா, நெக்ஸ்ட்டு P1 எது வரைக்கும் வெயிட் பண்ணணும், 15 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ 15லேருந்து இந்த மைனஸ் நான் இந்த 5 வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ தான் அடுத்தது கிடைக்கும். அப்புறம் எப்போ P1 வருது, 21ல் வருது. அப்போ 21லேருந்து 20 நான் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் எனக்கு அந்த ப்ராசஸ் என்ன ஆகும், இந்த ஆக்யூரேட் வெயிட்டிங் டைம் எனக்கு கிடைக்கும், கரஸ்பாண்டிங் வெயிட்டிங் டைம் எனக்கு கிடைக்கும். ஸோ அது தென் P2, P3, P4 ஆவரேஜ் வெயிட்டிங் டைமு, தென் ஃபைனலாக உங்களோட டேர்ன் அரவுண்ட் டைம் கால்குலேட் பண்ணிடலாம். அதே இது அரைவல் டைம் கொடுத்தாலும் த சேம் தான். 2 ms இருக்கா, ஸோ 2 msல நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா P1 உள்ளே இன்செர்ட் ஆயிருதா, இன்செர்ட் ஆகிட்டு 2 ms வருதா, வந்ததுக்கப்புறம் எது வருது அப்படின்னா அந்த 2 msக்கு அப்புறம் P2 மறுபடியும் உள்ளே என்ட்ரு ஆகுது. P2 என்ட்ரு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் P1. ஏன் சார் P2 என்ட்ரு ஆனதுக்கப்புறம் எப்படி P1 வரும்? P1 ஃபஸ்ட்டு அரைவல், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அரைவல் டைம் வந்துருச்சுனாலே நீங்கள் அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அடுத்த ப்ராசஸையும் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா P2 வந்து இன்செர்ட் ஆகணும். P2 அதோட ப்ரையாரிட்டி பேஸ்டே P2 வந்து இன்செர்ட் ஆகணும். P2 இன்செர்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், ரெக்வஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு P1 இதான் ரெக்வஸ்ட் க்யூன்னு சொல்கிறோம். P1 இன்செர்ட் ஆயிடுச்சு. தென் P1ஐயும் P2ஐயும் கம்பேர் பண்ணுறேன். P1ஐயும் P2ஐயும் கம்பேர் பண்ணுறேன். ஸோ கம்பேர் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய அரைவல் டைம் 2 இருக்கா, P2 நான் உள்ளே இன்செர்ட் பண்ணிடுறேன். மறுபடி P1, P3 அகெயின் இந்த P1, P3 அண்டு P4 இது வந்து ஃபினிஷ் ஆயிரும். இந்த P2 வந்து கம்ப்ளீட் ஆகி ஃபினிஷ் ஆயிரும், முடிஞ்சிருச்சு. அவரோட அரைவல் டைம்லேயே இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அகெயின் மறுபடியும் P1 தான் நான் கம்பேர் பண்ணுறேன். ரிமைனிங் உள்ள ப்ராசஸ் எல்லாத்துக்கும் மறுபடியும் இந்த ஃபஸ்ட்லேருந்து வரணும். P1, அப்புறம் P3, அப்புறம் P4, அப்புறம் P2. சரிங்களா? இப்போ P2ஓட எக்ஸிக்யூஷன் 7 இருக்குன்னா என்னோடய ஃபஸ்ட்டு வந்து P1 நான் உள்ளே இன்செர்ட் பண்ணிடுறேன். அடுத்து P2 இன்செர்ட் பண்ணுறேன். P2 இன்செர்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய எக்ஸிக்யூஷன் டைமில் P1 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் P1 ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இது வந்து நான் உள்ளே கொண்டு அரைவல் டைமுக்காக P1 கொண்டு வந்தேன். அரைவல் டைமுக்கு அப்புறமா P2 வந்துருச்சு. இப்போ ஆக்சுவலாகவே நான் என்ன பண்ணுறேன், அதோட ஆர்டர் வைஸ் நான் உள்ளே எக்ஸிக்யூட் பண்ணணும், அதனால் P1 வருது. P1க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், P2 தானே சார் வரணும், இது எக்ஸிக்யூட்டிவ் டைம் P1 தானே, ஏன்னா P2 தானே வரும் அப்படின்னா P2 ஆல்ரெடி வந்தனால நான் P3 கொடுக்குறேன், அடுத்து P4 கொடுக்குறேன், அப்புறம் P2 கொடுக்குறேன். ஸோ சேம் இது ரிப்பீட் ஆகக்கூடாது எனக்கு. ஸோ திஸ் இஸ் ஆனால் இது கேல்குலேட் பண்ணிட்டீங்கன்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைமு தென் டர்ன் அரவுண்ட் டைம் கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபஸ்ட்டு P1 கொடுத்துருங்க, அரைவல் டைம் இருக்கனால P1 கொடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள் P2. ஸோ P2ஐயும் இன்செர்ட் பண்ணிடுங்க. அது வந்து 2 மில்லி செகண்ட் போயிடும். இதோட முடிஞ்சிருச்சு. அந்த அரைவல் டைமோட கேல்குலேஷன் இதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா P1 தான் எடுக்கணும். ஏன் P2ஐயும் P3ஐயும் கம்பேர் பண்ணலைன்னா இந்த P1க்கு அப்புறமா இந்த அரைவல் டைமுக்கு அப்புறமா அகெயின் பிகினிங்கில் இருந்து தான் அந்த குவாண்டம் டைம் ஒர்க் ஆகும். P1 ஆல்ரெடி P2 வந்துருச்சு. P1 தானே சார் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே P1ல் இருந்தான். ஓகேவா? அகெயின் P1 இப்போ P2 கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் P3, P4னு ஆர்டரில் வரும். P1ஐயும் P2ஐயும் கம்பேர் பண்ணும்போது P3 தான் வரும். P3 அப்புறம் P4 அப்புறம் அதோட ஷெடியூல் வரும்போது P2 உள்ளே வருது. இதுதான் அந்த சின்ன கன்ஃபியூஷனுக்கு உள்ளது. இதோட
round robin and then preemptive scheduling over.